தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 68 முதல் வசனம். தேவன் எழுந்தருளுவார், அவருடைய சத்துருக்கள் சிதறுண்டு, அவரை பகைக்கிறவர்கள் அவருக்கு முன்பாக ஓடிப்போவார்கள். ஆமேன். தேவன் எழுந்தருளுவார். ஆண்டவர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். நம்மளுடைய வாழ்க்கையில கூட நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் சிதறடிக்கப்படணும் அப்படின்னா தேவன் எழுந்தருள வேண்டும். சரி, ஆண்டவர் எழுந்தருளணும்னா என்ன செய்யணும்? அவர் என்ன சொல்றாரு? துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரராக இருக்கிறவர், துதிகளிலே பிரியப்படுகிறவர். அவரை நீங்க துதிக்கும் போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அவர் எழும்புவாருங்க. அது மாத்திரமல்ல, படகுல அவர் நித்திரையாக இருந்த நேரத்தில் கூட அவர்கள் தட்டி எழுப்புனாங்க, கூட இருந்தவங்க இல்லையா? அதே போல் ஆண்டவரை நம்ம எழும்ப வைக்கணும். அவர் எப்படி நீங்கள் எழும்ப வைக்க முடியும்? உங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிற சத்தம், ஆராதனையின் சத்தம், துதியின் சத்தம், தாகம், வாஞ்ச, அவர் மேலே வைத்திருக்கிற அன்பு, இதெல்லாம் வச்சு தான் ஆண்டவரை எழும்ப வைக்க முடியும். அவர் திரும்பி பார்ப்பார், எழும்புவார். அவர் எழும்பும்போது நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருவின் சேனைகளும் முறியடிக்கப்படும். இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா உபாகம் 28:1, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும்போது, அதுலேயே 28:7 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியாய் புறப்பட்டு வருகிற சத்துரு 7 வழியாய் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதவசனம் இருக்குது. அப்போ ரெண்டாவதாக, முதலாவது அவரை எழும்ப வைக்கணும். அப்போ சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்கும்போது நமக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழிகளாய் சிதறடிக்கப்பட்டு போவார்களாம். இந்த 2 காரியத்தை கவனமாக வச்சு சத்துருவை நம்ம துரத்த வேண்டும். தேவன் அதை தான் விருப்பப்படுகிறார். அவர் எழும்பணும். அதுக்கு நம்ம பிரயாசப்படணும். அப்படி பிரயாசப்பட்டு அவர் எழும்பும்போது நமக்கு எதிராக இருக்கிற சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள். ஆமேன், ஆமேன்.